பிஜேபி என்னதான் மத்தியில இருந்தாலும் தமிழ்நாட்டுல அவர்கள் வந்து நாம் தமிழர் சீமான் கட்சி மாதிரி புதுசா வந்த கட்சி மாதிரி தான் அது. அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பலம்லாம் இங்க இல்லை. கடுமையான போட்டி இருக்கும். இப்பவே பணப்பட்டுவாடா தொடங்கிருச்சு நிறைய இடங்கள்ல. எடப்பாடியால ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை அமைக்க முடியலன்னு அந்த இடத்துல அது தோல்விதான். பாஜக டெபாசிட்டே வாங்காது, நோட்டாவை கூட தாண்டாத கட்சி தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அந்த காலம் மலையேறி 40க்கு 40ன்றது கஷ்டம் தான். திமுக தான் கண்டிப்பா ஜெயிக்கணும், அவங்க யாரை நிக்க வச்சாலும் நாங்க ஓட்டு போடுறோம் அப்படின்ற மாதிரி திமுகவுக்கு ஆதரவணையும் இல்லை. மோடிக்கு எதிர்ப்பனையும் இல்லை, திமுகவுக்கு ஆதரவணையும் இல்லை. கிரவுண்ட்ல யார் ஆக்டிவா இருக்காங்க, எந்த கூட்டணியில வேகமா வேலை நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாமக கூட்டணியை சூஸ் பண்ணுவாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம களத்துல பார்த்ததுல சௌமியா அன்புமணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. கிட்டத்தட்ட ஒரு 10-15-13 வருஷமா ஒரு கட்சியை எந்த கூட்டணியும் இல்லாம நடத்திட்டு போறதுன்றதே ஒரு பெரிய சாதனை. அந்த வகையில சீமான் கட்சியை உயிரோட வச்சிருக்காருன்றதே ஒரு பெரிய சாதனை தான். நம்ம அவங்களை அவ்வளவு சீக்கிரமா உதாசீனப்படுத்திருந்தோம். அது ஒரு சின்ன கட்சி அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. பல இடங்கள்ல வெற்றி தோல்வியை அவங்க தீர்மானிக்கிறாங்க. வாக்களிப்பு இரட்டை இலக்கு. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு பார்த்திபன் குமரவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பிரச்சாரம் நாளை மாலையோட ஓய்வு பெறுது. மக்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்கு சார்? மக்கள் வந்து இந்த முறை நம்ம கிரவுண்ட்ல போய் பேசினதுல கடுமையான அதிருப்தி ஆட்சியாளர்கள் மேல இருக்காது. மத்திய ஆட்சியில இருக்கவங்களும் சரி, மாநிலத்துல ஆட்சியில இருக்கவங்க மேல 2 பேர் மேலயுமே கடுமையான அதிருப்தி இருக்கு. ஆனா இது நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றதுனால அந்த அதிருப்தி எல்லாம் மத்தியில தான் போகும். ஆமா, அது பெரும்பாலும் மத்தியின் மேல போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா இந்த தேர்தல் கடந்த தேர்தல்கள் மாதிரி இல்லாம நிறைய புது விஷயங்கள் இந்த எலெக்ஷன்ல வந்திருக்கு. அதனால ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்றது உறுதியா சொல்ல முடியல. முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக அதிமுக 2த்துலயுமே நிறைய யங்ஸ்டர்ஸை களமிறக்கியிருக்காங்க. ஏன்னா முதல் முறை வாக்காளர்கள், இளம் வாக்காளர்கள் அதிகமா இருக்காங்க இந்த தேர்தல்ல. அவர்களுடைய வாக்குகளை கவரணும். ஏற்கனவே இருந்தவர்கள் மேல இருக்கிற அதிருப்திய திருப்பி அவங்களே இறக்குனா அதிருப்தி வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பாதிப்புல இருந்து தப்பிக்கணும். இந்த மாதிரி பல காரணங்களால் நிறைய யங்ஸ்டர்ஸ் 2 கட்சியுமே, திமுக அதிமுக 2 பிரதான கட்சியுமே யங்ஸ்டர்ஸ் நிறைய இறக்கியிருக்காங்க. கூட்டணிகள் மாறி இருக்கு. திமுக கூட்டணி மட்டும்தான் அப்படியே இருக்கு. பாஜக அதிமுக உடைஞ்சு அதிமுக தனியாவும் பாஜக தனியாவும் நிக்குது. பாமக பாஜக கூட போயிருக்கு. இதெல்லாம் வைக்கும்போது ஒவ்வொரு தொகுதியிலையும் இது வந்து அந்தந்த தொகுதிக்கு ஏற்ற மாதிரி வெற்றி வாய்ப்புகளை கூட்டவோ குறைக்கவோ செய்யுது. அதனால ஒட்டுமொத்தமா மக்களுடைய இந்த அதிருப்தி மனநிலை இவங்களுக்கு எதிராக போயிடும், திமுகவுக்கு எதிராக போயிடும், இல்ல அதிமுகவுக்கு எதிராக போயிடும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதாவது பெரும்பாலான ஊடகங்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 40க்கு 40 வந்து திமுக அந்த வெற்றி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? 40க்கு 40ன்றது கஷ்டம் தான். போன முறை அப்படி ஒரு வேவ் அடிச்சது, மோடிக்கு எதிரான ஒரு அலை. அப்படி ஒரு அலை வீசின போதே அந்த அலையில இருந்து ஒரு தொகுதி வந்து தப்பிச்சிருச்சு. தேனி தொகுதியில வெற்றி பெற முடியாம போயிடுச்சு. இந்த முறை அது போன்ற எந்த அலையும் விசிபிளா நம்ம கண்ணுக்கு தெரியல. அது மோடிக்கு எதிரான அலையும் இல்ல, திமுகவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, திமுக தான் கண்டிப்பா ஜெயிக்கணும், அவங்க யாரை நிக்க வச்சாலும் நாங்க ஓட்டு போடுறோம் அப்படின்ற மாதிரி திமுகவுக்கு ஆதரவணையும் இல்லை. ஸோ மோடிக்கு எதிர்ப்பனையும் இல்லை, திமுகவுக்கு ஆதரவணையும் இல்லை. ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயும் அந்தந்த தொகுதிக்கான பிரச்சனைகள், அங்க இருக்கிற கேண்டிடேட்ஸ், இதை பொறுத்துதான் வெற்றி வாய்ப்புகள் மாறுது. அதனால 40க்கு 40 அப்படின்றது திமுக கூட்டணிக்கு கஷ்டம். எத்தனை தொகுதி எதிர்பார்க்கலாம் சார்? 30 தொகுதிகள் உறுதியா திமுக கூட்டணி ஜெயிச்சோம். அதுல வந்து எந்த டவுட்டுமே இல்லை. 9 தொகுதிகள்ல நெக் டு நெக் இருக்கு, அது ஜெயிக்காதுன்னு நான் சொல்ல. அது வந்து திமுகவா, திமுக அதிமுகவா, இல்ல திமுக மத்த கட்சிகளா? திமுக அதிமுக தாங்க பெரும்பாலும். பாஜக கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்புன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரே ஒரு வெற்றி வாய்ப்பு இருந்த இடம் வந்து திருநெல்வேலி. திருநெல்வேலி இப்போ அதுக்கு அந்த வெற்றி வாய்ப்பும் குறைஞ்சிருக்கு. பிஜேபியோட தேர்தல் அறிக்கை வந்ததுக்கு அப்புறமா பொது சிவில் சட்டத்தை நாங்க நடைமுறைப்படுத்த போறோம்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறமா இஸ்லாமியர்கள் மத்தியில அது வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் திருநெல்வேலி தொகுதிக்குள்ள இஸ்லாமியர்கள் கணிசமா இருக்காங்க. பாளையங்கோட்டை தொகுதி முழுக்கவே, நாடாளுமன்ற தொகுதி முழுக்கவே இது நயினாருக்கான வெற்றி வாய்ப்பை குறைக்கும்னு சொல்றாங்க. ஆனால் முன்னாடி அவருக்கு வெற்றி வாய்ப்பு ஒரு 10% வச்சுக்கலாம். இப்ப அந்த 10% 5% தான் குறைஞ்சிருக்கு. அதனால ஜெயிச்சா திருநெல்வேலியில ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. பாஜகவே, தாமரை சின்னமே, தாமரை கூட்டணியில நிக்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌமியா அன்புமணிக்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாவே இருக்கு. அவர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும்
நம்ம காலத்துல பார்த்ததுல சௌமியா அன்புமணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்ன காரணம் சார்? நீங்க வந்து ஜாதி ஓட்டுனாலேயா என்ன காரணம்? அது பல்வேறு காரணங்கள். நீங்க வந்து திமுகவுல அந்த பகுதி இருக்குல்ல, அந்த பகுதி வன்னியர்கள் அதிகமா இருக்கிற பாமக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பகுதி தருமபுரி பகுதியில. அந்த பகுதியில பாமகவும் அதிமுகவும் ஒன்னா நின்று இருந்தா அரசுக்கு எதிரான ஓட்டுகளை மொத்தமா கன்சால்டேட் பண்ணி அவங்க வாங்கியிருக்க முடியும். இப்ப அவங்க பிரிஞ்சு நிக்கிறாங்க. நீங்க வந்து மணின்னு ஒரு கேண்டிடேட்டை போட்டிருக்கோம். ஏற்கனவே இருந்த டாக்டர் செந்தில் இல்லாம இப்ப அடுத்து வேற ஒரு கேண்டிடேட்டை மாத்திருக்காங்க. அவர் ரொம்ப செல்வாக்கு பெற்ற கேண்டிடேட்டா, நிறைய பணம் செலவு பண்றாரா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரியே இல்லை. அப்படி பார்க்கும்போது உள்ளூர்ல செல்வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி பலமும் இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் அப்படின்னா அது வந்து சௌமியா அன்புமணி. அவர்களுக்காக நடக்கிற பிரச்சாரம் இருக்குல்ல, ஒட்டுமொத்த பாமக முக்கிய நிர்வாகிகளும் தொகுதிக்குள்ள இறங்கி தீவிரமா பிரச்சாரம் பண்றாங்க. இந்த பிரச்சாரத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த 3 பேர்ல அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலா இருக்கு. இருந்தாலும் நீங்க சொல்ற தருமபுரி தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பணின்னு ஒண்ணு இருக்குல்ல. பாமக வந்து அதிமுக கூட்டணி இருக்கும் போது சேர்ந்தாப்புல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைச்சது. ஆனா இந்த மாதிரி பாஜக எதிர்ப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அது அந்த அளவுக்கு சாத்தியப்படுமா சௌமியா அன்புமணி அவருக்கு? பாஜக எதிர்ப்புன்றது எங்க போகுதுன்னு பாக்கணும். அதாவது அதான் சொன்னாரு, தாமரை சின்னத்துல அவங்க நிக்கல, அவங்களுடைய மாம்பழம் சின்னத்துல நிக்கிறாங்க. மாம்பழம் சின்னம்ன்றது தருமபுரி தொகுதியில ட்ரெடிஷனலா அவங்க மாம்பழம் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு பழகிருப்பாங்க. அது திமுக கூட்டணி கூட அவங்க இருந்திருக்காங்க, அதிமுக கூட்டணி கூட வந்திருக்காங்க. அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர்களுடைய பிரச்சாரம் இருக்குல்ல, அந்த பிரச்சாரம் நல்லா எடுபடுது. அவங்களுடைய பிரச்சாரம் மக்கள் மத்தியில் நல்லா எடுபடுது. அவர்களுடைய மகள்கள் போய் பிரச்சாரத்துக்கு போறாங்க, அந்த பிரச்சாரம் ஃபேமிலியோட பிரச்சாரம் நல்லா எடுபடுது. இந்த அளவுக்கு நீங்க வந்து 3 பேர்ல ஸ்டார் கேம்பெயினர் யாரு அப்படின்னா ஸ்டார் கேம்பெயினர் அவங்கதான். அவர்களுக்கு கட்சி பலமும் இருக்கிறது, பணபலமும் இருக்கு, ஆள் பலமும் இருக்கு. இருந்தாலும் வன்னியர் சமுதாயத்துக்குள்ள எதிர்ப்பு இருக்குல்ல சார். நீங்க வந்து தேவையில்லாம போய் பிஜேபியில கூட்டணி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து கட்சி முக்கியம் இல்ல, கட்சி தொடர்பா நீங்க வந்து எல்லாமே இல்ல நான் வந்து அவங்க உறுதியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல. இந்த 3 பேர்ல கம்பேர் பண்ணும்போது அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலா இருக்கு. சில தொகுதியில நம்ம ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டியதே இல்லை. பேசிக் அரித்மெட்டிக்கை வச்சுக்கிட்டே நீங்க சொல்லிடலாம். இப்ப திருவள்ளூர் தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருவள்ளூர் தொகுதியில சசிகாந்த் செந்தில் உறுதியா ஜெயிக்கிறார், இதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா அவர்கள் அதிமுக கூட்டணியில தேமுதிகவுக்கு கொடுத்தாங்க. தேமுதிக அங்க டஃப் ஃபைட் கொடுக்கல. எதிர் சைட்ல பிஜேபி ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காங்க. அவர் வந்து திருவள்ளூருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கேண்டிடேட் வெளில இருந்து கொண்டு போட்டிருக்காங்க. அவரோட பிரச்சாரமும் பெருசா எடுபடல. நம்ம இந்த பிரச்சாரங்களை 10-15 நாள் பாக்குறோம்ல, கடைசியா இந்த பிரச்சாரத்தெல்லாம் பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு கணிப்பு தெரிஞ்சிடும். ஜெயிக்கிற கூட்டணி வேகமா ஓடிட்டு இருக்கும், இல்ல நம்பிக்கை இருக்கிற கூட்டணி வேகமா ஓடிட்டு இருக்கும். கொஞ்சம் தோக்க போறோம், நம்ம ஜெயிக்க மாட்டோம்ன்ற கூட்டணி வந்து அப்படியே மெல்ல மெல்ல ஸ்லோலோட ஆயிடும். அப்படி கிரவுண்ட்ல யார் ஆக்டிவா இருக்காங்க, எந்த கூட்டணியில வேகமா வேலை நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாமக கூட்டணி அங்க சுறுசுறுப்பா இருக்கு. இந்த தேர்தலில் தமிழக முதல்வர்கள் பல்வேறு தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுக்கும்போது நாங்கள் பிஜேபி எதிர்த்தாலும் எங்களுடைய பிரதான எதிரி யாருன்னா அதிமுக தான் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி சார்? அது உண்மைதானே. நீங்க பிஜேபி என்னதான் மத்தியில இருந்தாலும் தமிழ்நாட்டுல அவர்கள் வந்து நாம் தமிழர் சீமான் கட்சி மாதிரி புதுசா வந்த கட்சி மாதிரி தான் அது. அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பலம் எல்லாம் இங்க இல்ல தமிழ்நாட்டுல. அவர்கள் வேகமா வளர்ந்திருக்காங்க. இப்ப அண்ணாமலை தலைமையில கடந்த சில ஆண்டுகள்ல பாஜக வேகமா வளர்ந்திருக்கு. சோசியல் மீடியால ரொம்ப பெருசா ஊதி ஒரு பெரிய பிம்பத்தை அவங்க வந்து கட்டமைக்கிறாங்க. அந்த அளவுக்கு கிரவுண்ட்ல இல்ல. ஆனாலும் கிரவுண்ட்ல போன வருஷத்துக்கு இருந்ததை விட இப்ப வளர்ந்துருக்காங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வளர்ந்துருக்காங்க, வளர்ந்துட்டாங்க. அதுக்காக அவர்களை வந்து பிரதான எதிர்கட்சியாலாம் நினைக்க முடியாது. முதல்வர் சொல்றது கரெக்ட். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக 2 தான் பிரதான கட்சிகள். அதனால திமுகவுக்கு எதிராக அதிமுக எத்தனை இடத்துல சண்டை போடுது, பாஜக எத்தனை இடத்துல கிளம்புறாங்க. இப்போ நீங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் பாத்துக்கோங்க, யாரு பிரதான கேண்டிடேட், திமுகவுக்கு எதிர்ப்பு யாரு, ஏடிஎம்கே கேண்டிடேட்டா பிஜேபி கேண்டிடேட்டா? ஏடிஎம்கே கேண்டிடேட் தான். அதை கிரவுண்ட் தான் அவர் சொல்றாரு. அதாவது பாஜக வந்து டெபாசிட் வாங்கக்கூடாது, அதே மாதிரி அதிமுக டெபாசிட் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு தமிழக முதல்வர். ஆனா திமுக மீது அதிருப்தியே இல்லையா சார்? திமுக மேல அதிருப்தியா இருக்கு. டெபாசிட் வாங்குறதுன்றது வந்து பாஜக டெபாசிட்டே வாங்காது, நோட்டாவை கூட தாண்டாத கட்சின்னா நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அந்த காலம் மலை ஏறிடுச்சு. அந்த காலத்துல இருந்து அதுல இருந்து அவங்க நிறைய வளர்ந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு டெபாசிட்டே வாங்காம மோசமா போயிடுவாங்க அப்படின்லாம் நான் நம்பல. அதிமுக நீங்க அப்படி பேசவே முடியாது. டெபாசிட்ன்றது என்னங்க, நீங்க வந்து போலாகிற ஓட்டுல 6ல் ஒரு பகுதியே வாங்கணும், இதுதான் டெபாசிட் வாங்குறது. கரெக்டா? இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் 12 லட்சம் ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் 13 லட்சம் ஓட்டு போல் ஆகுது, அதுல 1 லட்சம் ஓட்டு செல்லல, 12 லட்சம் ஓட்டு செல்லத்தக்க ஓட்டு, வேலிடு ஓட்டுல 6ல் ஒரு பங்கு நீங்க வாங்கணும். அப்போ 12 லட்சம் ஓட்டுல எவ்வளவு வாங்கணும்? 2 லட்சம் ஓட்டு. அப்ப 2 லட்சம் ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க ஏடிஎம்கேவும் பிஜேபி.
யோசிச்சு பாருங்க. ஆனா அதெல்லாம் வாங்கிடுவாங்க. நீங்க வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கும், நம்ம ரொம்ப வலிமையா இருக்கோம், எதிரி வந்து ரொம்ப வீக்கா இருக்கான், இல்ல எதிரியை வந்து நீங்க சாதாரணமா அடிக்க கூடாது, அவன் எழுந்துக்கவே முடியாத வரைக்கும் அடிக்கணும் அப்படின்லாம் தொண்டர்களை ஊக்கப்படுத்துறதுக்கு கட்சி தலைவர்கள் அப்படித்தான் பேசுவாங்க. ஆனா கிரவுண்ட்ல அப்படி டெபாசிட்டே வாங்காம போயிடுவாங்களா அப்படின்னா அதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை. அதிமுகவும் பிஜேபியும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். பாஜக அவங்களுடைய ஸ்டார் கேம்ப் முக்கியமான ஆட்களை இறக்கியிருக்காங்கல்ல, நயனா நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், அதுக்கப்புறமா வினோஜ், அண்ணாமலை, இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச ஆட்கள், ஏற்கனவே களம் கண்ட ஆட்கள், இவங்கெல்லாம் சேஃபா டெபாசிட் வாங்கிடுவாங்க, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாங்க. நீங்க புதுசா இறக்கி இருக்கீங்களா, இப்ப பாலகணபதியை நீங்க இறக்கிங்க திருவள்ளூர்ல, அவர் டெபாசிட் வாங்குவாரான்னு உறுதியா சொல்ல முடியாது. அந்த மாதிரி திடீர்னு வந்த ஆட்கள், புதுசா வந்தவங்க வேணா டெபாசிட்டை இழக்கலாம். மற்ற இந்த பெரிய முக்கியமான தலைவர்கள் இவங்கெல்லாம் டெபாசிட் வாங்குவாங்க. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் டெபாசிட் இழக்கிற அளவுக்கு அவங்க இன்னும் மோசமா போல. எந்த தேர்தல் இல்லாம இந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா 3வது இடத்துல பிஜேபி பேசும் பொருளா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு தமிழக அரசியல்ல. ஆனா காலங்காலமா தனித்து போட்டியில நாம் தமிழர் வந்து ஒதுக்கி விடப்படுறது என்ன சார் காரணம்? அப்ப பிஜேபி வளர்ந்துருச்சுன்னு எடுத்துக்கலாமா, இல்ல நாம் தமிழர் வந்து பின்னோக்கி போயிட்டு எடுத்துக்கலாமா? எப்படி சார்? நீங்க ரெண்டு விதமாவே எடுத்துக்கூடாது. நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை நீங்க சின்னம் என்ன கிடைச்சது? மைக் சின்னம். அவங்களோட சின்னமே இல்லை. அவங்க சின்னத்தை வந்து பறி கொடுத்துட்டு ஒளி வாங்கி சின்னம் மைக் சின்னத்துல போய் நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட சுயேட்சைகள் மாதிரி தான் அவங்க. அதனால இன்னொரு விஷயங்க, கிட்டத்தட்ட ஒரு 10, 15, 13 வருஷமா ஒரு கட்சிய எந்த கூட்டணியும் இல்லாம நடத்திட்டு போறதுன்றதே ஒரு பெரிய சாதனை. அந்த வகையில சீமான் கட்சியை உயிரோட வச்சிருக்காருன்றதே ஒரு பெரிய சாதனை தான். அதுல அவங்க அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க. இருந்தாலும் வாக்கு சதவீதம் உயர்ந்துதானே சார்? அதான் வளர்ந்துட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்க, வளர்ந்துட்டே வராங்க. அதனால நம்ம அவங்களை அவ்வளவு சீக்கிரமா உதாசீனப்படுத்த முடியாது. அது ஒரு சின்ன கட்சி அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. பல இடங்கள்ல வெற்றி தோல்வியை அவங்க தீர்மானிக்கிறாங்க. அவங்க ஜெயிக்கலன்னா கூட ஜெயிக்க வேண்டிய ஒருத்தர் ஜெயிக்க விடாம அந்த ஓட்டை வாங்கி ஸ்பாய்லர் கேம் அவங்க பண்றாங்க. இந்த மக்கள் நல கூட்டணி பண்ண வேலையை இவர்கள் எல்லா தேர்தலையும் சில பல தொகுதிகளில் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. இந்த முறையும் நாம் தமிழர் வாங்குற வாக்குகள் வெற்றி தோல்வியை நிறைய இடங்கள்ல மாற்றி விடும். அந்த வகையில அது வந்து ஒரு குரூஷியல் பிளேயர் தான். அதாவது கட்சி கொள்கைகள், தேர்தல் பிரச்சாரங்களை தாண்டி மக்கள் எதை முன்னிலைப்படுத்தி வாக்களிப்பார்கள் சார் இந்த தேர்தலில்? ஒட்டுமொத்தமா இந்தியாலன்னு பாத்தீங்கன்னா வட இந்தியால இந்துத்துவா அதுதான் கொள்கையா வச்சிருக்கு பாஜக. அதுக்காக தான் அவங்க வேக வேகமா ராமர் கோயில கட்டி திறந்தாங்க. கட்டியே முடிக்கல, அதுக்கு முன்னாடியே திறந்துட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன்ல இது ஒரு பேசு பொருளா இருக்கணும் அப்படின்னு சமீபத்துல வட இந்திய ஊடகங்கள் எடுத்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போறோம்னு சொல்ற ஆட்கள் ஏன் ஓட்டு போட போறீங்கன்னு கேட்டா முதல்ல சொல்ற காரணம் ராமர் கோயில் கட்டாங்கன்றதுதான். அதனால வட இந்திய பெல்ட்ல ராமர் கோயில், இந்து சென்டிமெண்ட், இந்த மாதிரி இந்துத்துவ கொள்கைக்கு தான் முக்கியத்துவம் இருக்கு நார்த் பெல்ட்ல. தமிழ்நாட்டுல களமே வந்து வேற. இங்க வந்து மதத்தை வைச்சுலாம் நீங்க பெரிய அளவுல அரசியல் பண்ண முடியாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த சூழல் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் மதத்தை பார்த்து ஓட்டு போடுறதுன்ற சூழல்லாம் இல்லை. இங்க வளர்ச்சியை பார்த்து இல்ல நமக்கு ஏற்படுற பாதிப்புகளை பார்த்துதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதனாலதான் முதலமைச்சர் பேசும்போது என்ன சொல்றாரு, பொது சிவில் சட்டம்ன்றது நாட்டுக்கே அச்சுறுத்தல், இவங்க வந்தாங்கன்னா அது வந்துடும், ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லி ஜனநாயக அமைப்பை இவங்க தேர்தல் நடத்துறதே நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதிபர் தேர்தல் மாதிரி ஆயிடும், ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும், எதிர்கட்சிகளே இருக்காது, ஜனநாயக அமைப்பையே வந்து சிதைச்சிருவாங்க, இப்படிலாம் சொல்றாங்க. இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்களை பார்ப்பாங்க. எதிரில் பேசக்கூடிய ஆட்கள், இப்ப பிரதமர் நேற்று வந்தாரு, அவர் பேசும் என்ன சொல்றாரு, இது வந்து போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாயிடுச்சு தமிழ்நாட்டுல, இதுக்கும் மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லா வீட்லயும் பசங்க இருக்காங்க. தமிழ்நாட்டுல போதைப் பொருள் பழக்கம் அதிகமாச்சு, நம்ம வீட்டுல இருக்க பசங்க அதுக்கு அடிக்ட் ஆயிட்டா என்ன ஆகுதுன்ற அச்சம் பொதுமக்களுக்கு இருக்கும். இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்படி 4-5 விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுல இருந்துதான் அவங்க எந்த கேண்டிடேட் ஓட்டு போடுறதுன்ற முடிவுக்கு வருவாங்க. தமிழ்நாட்டுல வந்து இப்ப பல்வேறு தலைவர்கள் வந்து இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த தலைவருடைய பிரச்சாரம் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு சார்? பொதுமக்கள் மத்தியில வரவேற்பு அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. கட்சி, நீங்க திமுக தலைவர் பிரச்சாரம் பண்ணா திமுக தொண்டர்கள் உற்சாகமா இருப்பாங்க, அதிமுக தலைவர் பிரச்சாரம் பண்ணா அதிமுக தொண்டர்கள் உற்சாகம் இருப்பாங்க. பொதுமக்கள் யாருடைய பிரச்சாரத்தையுமே பார்த்து உற்சாகமாயி சூப்பர் அப்படின்னு சொல்றது இல்லை. நீங்க பிரதமர் ரோட் ஷோவே நம்ம ஊர்ல கூட்டம் வர மாட்டேங்குது, மக்கள் கூட்டம். ஏன்னா நம்ம ஆட்கள் அப்படி எல்லாம் போய் ஒருத்தரோட பிரச்சாரத்தை கேட்டு புலகாங்கிதம் அடைகிறது ஸ்டேஜ்ல எல்லாம் தமிழ்நாட்டுல யாரும் இல்லை. அந்த காலம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ அவங்க சொல்றதை கேட்டுக்கிறாங்க. ஆனா எல்லாரும் சொல்றதையும் கேட்கிறாங்க. பிரச்சாரங்களுடைய பேசுற விஷயங்களை பார்க்கும்போது முதலமைச்சர் பேசுற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அழுத்தமா ஆழமா நிறைய விஷயங்களை அவர் முன்வைக்கிறாரு. அந்த பிரச்சாரம் ரொம்ப நல்லா இருக்கு. உதயநிதியோட பிரச்சாரமும் நல்லா இருக்கு. எடப்பாடி கடந்த காலங்கள்ல பேசுறதை விட சமீபமா அவர் பேசுற பிரச்சாரங்கள்லாம் பார்க்கும்போது அவருடைய பேச்சு மெருகேறி இருக்கு.
ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அவர் பிஜேபி எதிர்க்கிறான்னு சொல்லலாம். போல்டா முன்னாடி அவருக்கு அந்த கட்டுப்பாடு இருந்துச்சு, பிஜேபி கூட இருக்கிறதுனால சில விஷயங்கள் அவரால் பேச முடியல. இப்ப அந்த அந்த விடுதலை கிடைச்சிச்சு அவருக்கு. அதனால தைரியமா திமுக பாஜக ரெண்டுத்தையும் எதிர்த்து ஸ்ட்ராங்கா பேச முடியுது. அதனால அவருடைய பேச்சு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியுது. அதனால இவர்கள் 3 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார் கேம்பெயினர்ஸ். மத்தபடி மோடி வந்து இங்க பேசிட்டு போறாரு, அமித்ஷா வந்து பேசிட்டு போறாரு, அதெல்லாம் நம்ம மக்கள் மத்தியில பெருசா ஈடுபட்ட மாதிரி தெரியல. இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா வாரிசு அரசியல் வந்து பெருசா பேசப்படுது. குறிப்பா வந்து திருச்சென்னையா இருக்கட்டும், வேலூரா இருக்கட்டும், பெரம்பலூரா இருக்கட்டும், இன்னும் திருச்சியா இருக்கட்டும். இந்த வாரிசு அரசியல யாரு சார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு? பிரகாசமா யாருக்கு இருக்கு? வாரிசு அரசியல் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் லேபிள் பண்றோங்க. அது எல்லாமே வாரிசு அரசியல் கிடையாது. தகுதி இல்லாத ஒருத்தரை வெறும் வாரிசுன்ற காரணத்துக்காக கொண்டு வந்து நிக்க வச்சு நீங்க எல்லாரும் வேலை செய்யுங்கன்னு சொன்னா அது வாரிசு அரசியல். இப்ப நீங்க முதலமைச்சர் ஸ்டாலினே வாரிசு அரசியல் தான் விமர்சனம் பண்ணாங்க. ஆனா அவர் வாரிசு அரசியல் கிடையாது. அவரு கலைஞர் கூட இருந்து இவ்வளவு வேலையை பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்திருக்காரு. அதனால இப்ப நீங்க சொல்ற ஆட்கள்லாம் இப்ப நீங்க தமிழ் தங்கமணி இந்த எலெக்ஷன்ல நிக்கல. அவங்க சிட்டிங் எம்பி. இப்ப நீங்க கதிரானந்தும் சிட்டிங் எம்பி. சோ இப்ப அந்த ஸ்டேஜ் நம்ம தாண்டி வந்துட்டோம். இப்போ நீங்க துரை வைகோ தான் முதல் முறையா நிக்கிறாரு. அதை நீங்க வந்து டைரக்டா அவர் இறக்குறாங்க வாரிசு அரசியல். ஜனங்க வந்து இது நிறைய கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு அவங்களுக்கு. அதனால இந்த வாரிசு அரசியலுக்குலாம் அவங்க பெருசா முக்கியத்துவம் கொடுக்கல. வர ஆளு கேப்பபுளா இருக்காரா, இவர் ஓட்டு போட்டா ஏதாவது செய்வாரா, இதைத்தான் பாக்குறாங்க. இப்படி இதுதான் வெற்றி தோல்வியை பார்க்குமே தவிர இவர் டைரக்டா வாரிசுன்ற காரணத்துக்காக ஒருத்தர் ஜெயிக்கிறதோ இல்ல வாரிசுன்ற காரணத்துக்காக ஒரு தோக்கடிச்சு அமைச்சிடணுன்றதோ தமிழ்நாட்டுல அது எடுபடுற மாதிரி எனக்கு தெரியல. இல்ல இதுல யாரு சார் வெற்றி பிரகாசமா இருக்கு? தமிழ் தங்கபாண்டியன் மேல ஒரு அதிருப்தி இருக்குங்க. சிட்டிங் எம்பியா அவங்க பெருசா தொகுதிக்கு எதுவும் பண்ணலன்ற மாதிரி நம்ம கருத்து கணிப்பு நடத்தும் போது மக்கள் கிட்ட பேசும்போது அவர்கள் மேல மக்களுக்கு ஒன்றும் பெரிய இவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்கன்ற எண்ணம் இல்லை. இந்த ஜெயபாதனும் வாரிசுதான் அவங்க எதிர்த்து நிற்கிறோம். ஜெயக்குமார் பையனும் அவர் 2 வருஷமா அந்த தொகுதியில வேலை செய்யறாரு. அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமேன்ற எண்ணம் வந்து மக்கள்கிட்ட இருக்கு. கட்சி பலமும் இருக்கு. கட்சி சின்னமும் அவங்களுக்கு ஒரு பலம் இருக்கு. தமிழிசை சவுந்தரராஜன் 2 மாநில ஆளுநர் பொறுப்பை துறந்துட்டு வந்து நிக்கிறாங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல அவங்க கவர்னர் போஸ்ட் அசைன்மெண்ட் வந்து நின்னதுனால அவங்கதான் வரப்போறாங்களான்னு தெரியாது. அந்த தொகுதியை பல பேர் குறி வச்சிருந்தாங்க. அதுல கடைசி நிமிஷத்துல வந்து அவங்க இறங்கியிருக்காங்க. கிரவுண்ட்ல வேலை செய்யறதுன்னு ஒண்ணு இருக்கு. எலெக்ஷன் நம்ம எல்லாமே கேண்டிடேட்டை மட்டுமே பாக்குறோம். கேண்டிடேட்ன்றது வெளியில தெரியுற ஃபேஸ், அவ்வளவுதான். கேண்டிடேட் பின்னாடி ஒரு 1000 பேர் இருக்காங்க களத்துல வேலை செய்ய வேண்டிய ஆட்கள். அந்த பின்னாடி இருக்கிற டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தங்கபாண்டியன் பின்னாடி இருக்க டீமோ ஜெயவர்தன் பின்னாடி இருக்க டீம் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா தமிழ் சவுந்தரராஜன் பின்னாடி இருக்க டீம் வந்து ரொம்ப மைக்ரோ. அதனால அவங்க வந்து 100% ஜெயிக்க மாட்டாங்க. அது நம்ம எழுதி கொடுத்துலாம். போட்டி இவங்க 2 பேர் தான். இளையா சூரியனான்றதுதான் போட்டி. நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவு கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியை சார்ந்த மாதேஸ்வரன் போட்டியிடாரு. அவருக்கு எப்படி சார் வெற்றி வாய்ப்பு? அவருக்கு வெற்றி வாய்ப்பு நல்லாதான் இருக்கு. ஆனா உறுதியா ஜெயிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அது வந்து கொஞ்சம் நெருக்கடியான ஒரு தொகுதி தான். ஏன்னா நீங்க முதல்ல ஒரு கேண்டிடேட்டை போட்டாங்க. அவர் மேல சோசியல் மீடியாலாம் நிறைய அவர் பேசின பேச்சுக்கள்லாம் வந்து அதிருப்தி வந்தோடனே நம்ம கேண்டிடேட்டை மாத்திட்டோம். இப்ப கேண்டிடேட்டை மாத்திரம்னு வச்சுங்களேன், தொகுதி வந்து இவர் இருந்தாலும் இந்த தொகுதி நிக்க முடியல. எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் அதை வந்து தாங்கி நிறுத்துவாங்க. ஆளை மாத்த மாட்டாங்க. அப்ப ஆளை மாத்துறாங்கன்னா அந்த தொகுதி வந்து தேவையில்லை, ரிஸ்க் எடுக்க வேண்டாம், கேண்டிடேட்னால நம்ம தோத்துறக்கூடாது, அந்த ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னா அடுத்த ஆளை மாத்துறாங்க. அது அமைச்சர் தங்கமணி பொறுப்புல இருக்கிற தொகுதி. அந்த இடத்துல நாமக்கல்ல ஏடிஎம்கேவும் ஸ்ட்ராங். அது ஒரு கொங்கு வந்து ஏடிஎம்கே பெல்ட் தான். அந்த இடத்துல அதிமுகவோட ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் இருக்கு. அதனால அவ்வளவு சுலபத்துல அவர் மாதேஸ்வரன் ஜெயிச்சிட முடியாது. அது கடுமையான போட்டி இருக்கும். இப்பவே பணப்பட்டுவாடா தொடங்கிருச்சு நிறைய இடங்கள்ல. அங்கேயும் அது எந்த அளவுல இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் பொறுத்துதான் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இருந்தாலும் ஜாதி ஓட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அது காலங்காலமா அவங்களுக்கு தானே போயிட்டு இருக்கு. ஜாதி ஓட்டு மட்டுமே முடிவு பண்றது இல்லைங்க. அது நம்ம பேசுறது ஈஸியா இருக்குன்றதுனால நம்ம ஜாதி ஓட்டுன்னு சொல்றோம். இப்ப நீங்க வன்னியர் ஓட்டுனா வன்னியர் ஓட்டு எல்லாருமா வந்து பாமக ஓட்டு போடுறாங்க. திமுக வன்னியர் துரைமுருகன் வன்னியர் தானே. திமுக வன்னியர்கள் இருக்காங்க, அதிமுகலயும் வன்னியர்கள் இருக்காங்க. இப்போ பாஜக வந்திருக்குல்ல, பாஜக புதுசா நிறைய பேர் பொறுப்பு போட்டுருக்காங்க. அதுலயும் வன்னியர்கள் இருக்காங்க, எல்லா ஜாதிக்காரங்களும் இருக்காங்க. அதனால ஜாதிக்காரங்க அப்படி போய் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. நீங்க சேலம் எடுத்துக்கோங்க, செல்வ கணபதி இருக்காரு. இப்ப அது எடப்பாடியோட ஊரு, ஆனா அங்க திமுக தான் ஜெயிக்குது. செல்வ கணபதின்ற கேண்டிடேட்டை தவிர வேற ஒரு கேண்டிடேட்டை போட்டிருந்தீங்கன்னா அங்க வந்து எடப்பாடிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா இருந்திருக்கும். ஆனா செல்வ கணபதின்ற கேண்டிடேட் அவரே ஒரு முன்னாள் ஏடிஎம்கேக்காரரு. அவருக்கு அந்த ஏரியா நல்லா தெரியும். அங்க இருக்கிற நிறைய அவங்க சொந்தக்காரங்க, அவங்களுடைய கம்யூனிட்டி, அவங்களுடைய ஆட்களே இருக்காங்க. அவருக்கு ஏடிஎம்கேக்குள்ள இருக்கிற அந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாரையுமே அவருக்கு பர்சனலா தெரியும். அதனால
அவருடைய தனி செல்வாக்கு, கட்சியோட செல்வாக்கு எல்லாம் சேர்த்து சேலம் மாதிரி ஒரு தொகுதி, அதான் ஹார்ட். சோ எடப்பாடியோட ஊரு. அப்ப அங்க அவர் ஜெயிக்கணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணுவாரு, அங்க தோக்க விரும்புவாரான்னு பாருங்க. அதையும் மீறி செல்வ கணபதி ஜெயிக்கிறார். இதுதான் சொல்ல வந்தேன். மக்கள் இது எல்லாத்தையும் பார்த்தா போனோம். கேண்டிடேட், கட்சி, அதுக்கப்புறம் அவங்க உள்ளூர்ல இருக்கிற பிரச்சனை, ஏற்கனவே இருக்கிற கேண்டிடேட் மேல இருக்கிற அதிருப்தி. இப்ப உதாரணத்துக்கு திருவள்ளூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது காங்கிரஸ்ல இருக்கிற சிட்டிங் எம்பி ஜெயக்குமார் மேல கடுமையான அதிருப்தி. அதனால நீங்க இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் தொடங்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, திமுக அந்த தொகுதியை காங்கிரஸ் கொடுத்தா உறுதியா தோத்து போயிடும், ஆனா காங்கிரஸ் கொடுக்க கூடாது, திமுக வச்சுக்கணும் அப்படின்லாம் பேசினாங்க. ஆனா அதை காங்கிரஸ் கொடுத்து கேண்டிடேட்டை மாத்தி சசிகாந்த் செந்தில்ன்ற முன்னாள் IAS அதிகாரியை போட்டதுனால இப்ப அந்த கேண்டிடேட் காங்கிரஸ் ஜெயிக்குது. இதுதான் சொல்ல வந்தேன். இதுக்கு அதிமுக உடந்த அப்படின்னு சொல்லப்படுது சார். ஏன்னா டம்மி வேட்பாளர் போட்டிருக்காங்க, ஈஸியா இல்ல, இதெல்லாம் கான்ஸ்பிரசி தியரிங்க. யாருமே தோக்கணும்ன்றதுக்காக டம்மி வேட்பாளர் போடுறதுன்றதெல்லாம் இதெல்லாம் வெளியில சொல்லுவாங்க. எல்லா இடங்களிலும் நீங்க வேட்பாளர் போட முடியாது. நீங்க ஒரு கூட்டணி கட்சி ஒரு 8 தொகுதி கேக்குது ஒரு கட்சி, நீங்க நெகோசியேட் பண்ணி இல்ல 5 தொகுதி தான் கொடுப்போம்னு சொல்றீங்க. அப்போ அவங்க 8 தொகுதி ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க, நீங்க 5 தொகுதியும் குறைச்சிட்டீங்க. அந்த 5 தொகுதியே இல்ல நான் கொடுக்குற தொகுதியில தான் நீ போய் நிக்கணும் அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேல நீங்க கூட்டணி கட்சிகளை நிர்பந்தப்படுத்த முடியாது. திமுக மாதிரி பெரிய கட்சியே இப்ப காங்கிரஸ் கேட்ட தொகுதி நம்ம கொடுத்துட்டோம்ல. ஆமா, கடைசி நிமிஷம் வரைக்கும் பேசி காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப விடுதலை சிறுத்தைகள் 3 தொகுதி கேட்டு இது பண்ணாங்க. இல்ல 2 தான் முடியும், நீ பிராக்டிகலா தான் பாசிபிள் சொல்லும் போது அவரும் புரிஞ்சுக்கிறாருல்ல, இல்ல நீ கொடுக்க நான் போறேன் ஏடிஎம்கேக்கு நான் சொல்லிட்டா போறாரு. அதனால இது எல்லாம் அவங்க எல்லாம் புரிஞ்சு இதுக்கேத்த மாதிரி நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன்ல தான் ஆட்களை போடுறாங்க. அதனால வேணும்னே உள்ளடி வேலை பார்த்தாங்க, டம்மி கேண்டிடேட் போட்டாங்கன்றதெல்லாம் சும்மா வாய்ப்பு கிடைக்காதவங்க இப்படி சொல்லாமே தவிர அப்படியெல்லாம் யதார்த்தத்தில் நடக்கிறது. திமுக கோட்டையாக செயல்படும் சென்னை, அதுல பாத்தீங்கன்னா 3 பேரும் பிஜேபி வேட்பாளராக எடுத்து போட்டிடுறாங்க. குறிப்பா தென் சென்னையை பொறுத்தளவு தமிழிசை சவுந்தரராஜன், அதுக்கப்புறம் மத்திய சென்னையை பொறுத்தளவு வினோத் பி செல்வம், வட சென்னையை பொறுத்தளவு பால் கனகராஜ், 3 பேரை போட்டிடுறாங்க. யாருக்கு சார் செல்வாக்கு அதிகமா இருக்கு, வெற்றி வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பிஜேபி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும். பிஜேபி கேண்டிடேட் மட்டும். இந்த 3 பேரை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா செல்வாக்கு அதிகமா இருக்கிறவங்க தமிழ் சவுந்தரராஜன். அவங்க எல்லா தமிழ்நாடு மொத்தமும் இருக்கிறவங்களுக்கும் தெரியும், அவங்க ஆளுநரா இருந்தவங்க, ஏற்கனவே தமிழ்நாடு பாஜக தலைவரா இருந்தவங்க. அதனால எல்லா பட்டி தொட்டியிடும் அவங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. அந்த வகையில அவங்க செல்வாக்கு மிக்கவர்கள். ஆனா ஓட்டு வாங்குவாங்களா, எவ்வளவு ஓட்டு வாங்குவாங்கன்னா அந்த எலெக்ஷன் ஒர்க் இருக்குல்ல, அதுக்கு அவங்க கிட்ட பெருசா டீம் இருக்காருன்னா அதெல்லாம் இல்லை. அடுத்தது வினோஜ். வினோஜ் இளைஞர் அணியில இருக்க செக்ரட்டரியா இருக்காரு, செயலாளரா, மாநில செயலாளரா இருக்காரு. வினோஜ் ஏற்கனவே துறைமுகம் தொகுதியில நின்று சேகர் பாபுக்கு கடுமையான நெருக்கடியை கொடுத்து ஒரு 1-2 ரவுண்ட்ல மேல வந்தவர். அதனால துறைமுகம் தொகுதியை உள்ளடக்குன மத்திய சென்னை தொகுதிக்குள்ளதான் நிக்கிறாரு. தயாநிதி மாறனை எதிர்த்து நிக்கிறாரு. அப்போ எப்படி ஒரு ஸ்டார் கேண்டிடேட் எதிர்த்து நிற்கும் போது யார் நிக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம்ல. இப்ப தயாநிதி மாறன் மாதிரி ஒரு ஆளுக்கு எதிராக ஒருத்தரை நிக்க வைக்கிறாங்கன்னா அப்போ அவருக்கு ஈடு கொடுக்கக்கூடிய பணபலமும் ஆள்பலமும் இருக்கிற ஒருத்தருக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க. இதுதான் நீங்க ஏற்கனவே சொல்ல டம்மி கேண்டிடேட் சொல்றீங்க. சோ வினோஜ் டம்மி கேண்டிடேட் கிடையாது. அவரு தொடர்ந்து அந்த தொகுதியில வேலை செஞ்சிருக்காரு. வேலை செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வகையில இந்த 3 பேர்ல வினோஜ் கூடுதலா வேலை செய்யறாரு. கூடுதலா அந்த தொகுதியை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காரு. பால் கட்ட தெரியும் போல இவருக்கு சீட்டு கிடைக்கும் மத்திய சென்னை முயற்சி தானே. இப்போ ஒவ்வொரு தொகுதிக்குமே 2-3 பேர் முயற்சி பண்ணுவாங்க. முயற்சி பண்ற எல்லாருமே வேலை செய்வாங்க. வேலை செஞ்சோம் இப்ப 2-3 பேர் வேலை செஞ்சா அதை 3 பேருக்கு எப்படி கொடுக்க முடியும்? யாராவது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். ஆமா, இது எல்லா தொகுதிகளிலுமே நடக்கும். இப்ப தென் சென்னையில 2-3 பேர், நான் பேர் சொல்ல விரும்பல, 2-3 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு மேல, நமக்கு தான் இந்த தொகுதி கிடைக்கும். ஆனா கடைசி நிமிஷத்துல தமிழ் சவுந்தரராஜன் கொடுத்துறாங்க. அதுதான் அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க சரி சப்போர்ட் பண்ணிட்டு அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது, நான் போன முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு இவ்வளவு வேலை செஞ்சேன், எனக்கு கிடைக்கல, எனக்கு இப்ப சட்டமன்றத்துக்கு கொடுங்கன்னு அதுக்குள்ள இருந்து ஒரு தொகுதியை கேட்பாங்க. இப்படித்தான் அரசியல் நடக்கும். அதாவது மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்காது அப்படின்னு சொல்றதும், அண்ணாமலை அவர்கள் தேர்தலுக்கு பிறகு அதிமுக டிடிவி தினகரன் கையில போயிடும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்? இதான் பிஜேபி பண்ற வேலையா எப்படி சார்? இது தேர்தல் பரப்புரை அப்படிதான் பேச முடியும். இப்ப நம்ம இன்டர்வியூல பேசுற மாதிரி பேலன்ஸ்டாலாம் பேச முடியாது. அப்பெல்லாம் பேசினா ஜனங்க கேட்க மாட்டாங்க. ஒரு தலைவர் பேசும்போது ஆக்ரோஷமா பேசும்போது என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்கள டேமேஜ் பண்ணி அவங்களுக்கு எதிர்காலமே இல்ல, நம்ம தான் ஜெயிக்க போறோம், நம்ம தான் அசுர பலத்தோட இருக்கோம், அந்த கட்சியே காணாம போயிடும் அப்படிதான் பேசுவாங்க. அது நடைமுறையில நடக்காதுன்றது அவங்களுக்கும் தெரியும். திமுக காணாம போயிடும் இது வரைக்கும் எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. சொன்னவர்கள்லாம் காணாமல் போனதுதான் வரலாறு. திமுக காணாம போல. திமுக இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு எல்லாம் வரல. அது வலிமையான கட்சியா தான் இருக்கு. அதிமுக அந்த ஸ்டேஜுக்கு எல்லாம் போல. நீங்க ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த கட்சி அழிஞ்சு போயிடும் தான் சொன்னாங்க. இன்னைக்கு அதை நிலையத்து ஒற்றை தலைமைக்கு கீழே எடப்பாடி கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு அந்த கட்சியும் வலிமையா தான் இருக்கு.
அதனால அதிமுக காணாம போயிடும் அப்படின்னும் யாரும் சொல்ல முடியாது. நீங்க இப்ப பாஜகவே காணாம போயிடும் நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணாமலை அதையே கொஞ்சம் தேத்தி ஓரளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சிருக்காரு. இது தேர்தல் பரப்புரைக்காக நல்லா ஆக்ரோஷமா பேசணுன்றதுக்காக பேசப்படுறது. அதுக்கு மேல அதுல பெரிய உண்மையெல்லாம் கிடையாது. ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுக ஒழிச்சிருவேன் பேசுறது ரொம்ப தப்புன்னா எடப்பாடி அவர்கள் கண்டிச்சிருக்காரு. இது எப்படி சார்? ஒரு கட்சி இப்போ நீங்க ஒரு கட்சி தலைவர் உங்க கட்சியை ஒழிச்சிடறான்னு நான் சொன்னா நீங்க வந்து வன்மையான பதிலுக்கு கண்டிக்கதான் செய்வீங்க. இவர அரசியல் தானே, அதுவும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு எல்லார பத்தியும் நல்ல விதமாவே எப்படி பேசிட்டு இருக்க முடியும்? அதனால இவரு தலைவரா தன் கட்சியை ஒருத்தர் ஒழிச்சிடறேன்னு சொல்றாரு. அது வேடிக்கை பார்த்துட்டு எப்படி எடப்பாடி சும்மா இருப்பாரு? அப்போ நீங்க அரசியல் வந்து இப்பதான் வந்திருக்கீங்க, உங்களுக்கு அரசியலே தெரியாது, நீங்க அரசியல்ல இன்னும் 5ஆம் கிளாஸ் தான் 6ஆம் கிளாஸ் தான், நாங்கெல்லாம் எப்போ காலேஜ் முடிச்சிட்டோம் தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்காத அண்ணாமலை அவர்கள் பேசுவது எந்த அளவுக்கு மக்கள் ஏத்துக்கிறாங்களா? நீங்க கவுன்சிலர் எலெக்ஷன் கூட ஜெயிக்கலன்றது நீங்க எவ்வளவு காலமா சொல்லிருப்பீங்க? இன்னைக்கு ஸ்டேஜ் தான் நம்ம பார்க்கணும். இப்போ நீங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதுல அவர் என்ன ஓட்டு வாங்குறாருன்னு பார்த்துட்டு அப்ப நம்ம அடுத்து அதை பேசணும். நம்ம கடந்த காலம் நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த நிலைமை இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிற நிலைமை 6 மாசம் வச்சிருக்காரு. காலம் மாறிட்டே இருக்குல்ல. அதான் சொல்றேன், நீங்க நோட்டாவே ஜெயிக்காது, தாமரை மலரவே மலராது, நோட்டாவை கூட ஜெயிக்காத கட்சி, நோட்டா கூட தான் போட்டின்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு பிஜேபி எவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்து வந்திருக்கு பாருங்க. நீங்க பிரதமர் இந்த மாதிரி ஒரு பிரதமர் வந்து எத்தனை முறை வந்துட்டு போயிருக்காரு? 8 முறை வந்துட்டு போயிருக்காரு தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு. 8 முறை ஏன் டைம் வேஸ்ட் பண்ணி வந்துட்டு போறாரு? அப்ப அவங்க ஏதோ ஒரு வகையில நம்ம இது வந்து இங்க நமக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னு அவங்க நம்புறதுனாலதான் நேரத்தை கொண்டு வந்து இங்க செலவிடுறாங்க. இல்லைன்னா இங்க நேரத்தை செலவிடவே மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வந்து இன்னைக்கு வந்து குறைச்சு மதிப்பிடுது இன்னைக்கு திமுக பிஜேபி. என்ன சார் காரணம்? உண்மையில மதிப்பு குறைஞ்சிருச்சா என்ன காரணம்? கூட்டணி பலம் தாங்க. நீங்க திமுக கூட்டணி எவ்வளவு வலுவா இருக்கு பாருங்க. திமுக கூட்டணியில ஒருத்தர் கூட வெளியில போல. அந்த திமுக கூட்டணியே அவ்வளவு கரெக்டா கட்டமைச்சு அதை அப்படியே கொண்டு போய் களத்துல இறக்கி விட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அத மாதிரி எடப்பாடியால ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை அமைக்க முடியலன்றது அந்த இடத்துல அது தோல்விதான். பாமக எப்படியாவது வந்துடும் நினைச்சா கடைசி நிமிஷம் வரைக்கும் பாமக உள்ள கொண்டு வர ட்ரை பண்ணாரு. பாமக வந்து பாஜக பக்கம் போயிடுச்சு. அவங்க கிட்ட வலுவான கூட்டணி இல்ல. நீங்க அவங்க கூட்டணியில யாரு இருக்காங்க? தேமுதிகன்றதுதான் பிரதான கட்சி, வேற பெருசா யாருமே இல்லை. சின்ன சின்ன அமைப்புகள் இவங்களை விட்டுருங்க. கட்சின்னு பாத்தீங்கன்னா வெறும் தேமுதிக மட்டும்தான் இருக்கு. அதனால அது வந்து பார்வைக்கு வீக்கா தெரியுது. நிறைய இடங்கள்ல கேண்டிடேட்டே போட முடியல அப்படின்ற நிலைமையெல்லாம் நம்ம பாக்குறோம். நீங்க நில்லுங்கன்னு சொன்னா இல்ல நான் நிக்க மாட்டேன் அப்படின்னு சீனியர்ஸே சில பேர் நிக்காம வேற ஆட்களுக்கு சீட்டை மாத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏடிஎம்கேல இருக்கு. இந்த தேர்தல்ல அவங்களுடைய கூட்டணி போனா அவ்வளவுதான். இதை வச்சுக்கிட்டு தான் அவங்க கிரவுண்டுக்கு வந்திருக்காங்க. அதனால தமிழ்நாடு முழுக்க நாங்க ஜெயிச்சோம்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. அவங்களுடைய எண்ணம் என்னன்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த கொங்கு பெல்ட்லயாவது ஒரு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தணும், ஒரு 10 தொகுதிகள் மேல ஜெயிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஒரு 5-6 தொகுதிகள்ல அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. கடைசி நிமிஷ நிலவரத்தை பொறுத்து அந்த 5-6 தொகுதியும் திமுக பக்கம் வந்திருந்தா இல்ல அந்த 5-6ல எடப்பாடி ஜெயிப்பாரான்னு பாக்கணும். இல்ல நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா 39+40 தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கேண்டிடேட் பாத்தீங்கன்னா ஜெயவர்தன் மட்டும் தான் பிரபலமா பேசப்படுறாரு. அதிமுக என்ன காரணம்? யாரும் போட்டியிடாத காரணம் என்ன சார்? எங்க பிரபலமா பேசப்படுறாருன்னா இல்ல ஜெயவர்தன் மட்டும் தெரிஞ்ச முகமா இருக்கு அதிமுக கேண்டிடேட் பொறுத்த, மத்த எல்லாம் மேக்சிமம் புதுமுகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க ஒவ்வொரு தொகுதிக்கு ஏற்ற மாதிரி போட முடியும். நீங்க புதுமுகங்கள்ல 2 பேருமே போட்டிருக்காங்க. இப்ப ஜெயவர்தன் நமக்கு தெரியும், மற்றபடி அந்தந்த ஏரியால ஏற்கனவே தெரிஞ்ச ஆட்கள், அவங்களுக்கு பழக்கமான ஆட்கள் தான் நிறைய இடங்கள்ல நிக்கிறாங்க. நம்ம வந்து அப்படி இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது. இந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையில் ஓட்டு வந்து யாருக்கு போக போகுது? ஏன்னா திமுக மேலே ஒரு அதிருப்தி இருக்கு. அதாவது ரொம்ப நாளா சிறையில இருக்க சிறுபான்மை வந்து வெளியில கொண்டு வரல அப்படிங்கிற ஒரு அதிருப்தியும் திமுக மேல இருக்கு. அப்ப இந்த சிறுபான்மை ஓட்டு யார் பக்கம் இந்த தேர்தல்? நீங்க ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது சிறுபான்மையினர் திமுக கூட்டணி பக்கம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கிரவுண்ட் அதுதான். நீங்க மோடியே என்ன சொல்றாரு, காங்கிரஸோட தேர்தல் அறிக்கைன்றது முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதனால முஸ்லிம்களுடைய கிறிஸ்டின் முஸ்லிம் சிறுபான்மையினருடைய நலன்களை மனதில் வைத்து பேசக்கூடிய ஆட்களா யார் இருக்காங்கன்னா காங்கிரஸும் திமுகவும் தான் இருக்கு. அப்படி முழுசா அவங்க பக்கம் போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் எடப்பாடியும் உண்மையிலேயே அவங்கதான் கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க பாஜக கூட, நாங்க தான் பாஜகவை எதிர்க்கிறோம், நாங்க இஸ்லாமியர்களை என்னைக்குமே அரணா இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அந்த இஸ்லாமிய வாக்கு வங்கி மொத்தமா திமுக போயிடக்கூடாது, அதுல இருந்து நம்மளும் கொஞ்சம் வாங்கணும்ன்ற முயற்சியை எடப்பாடி பண்றாரு. ஆனா அவர் கடைசி நிமிஷத்துல தான் பிஜேபி இருந்து வெளியில வந்திருக்காரு. அதனால அவர் முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு நம்பி ஓட்டு போடுவாங்க அப்படின்றது தெரியாது. இவர்கள் எந்தெந்த பாக்கெட், இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் ஒரே மாதிரி ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க வேலூர்ல ஒரு பிரச்சாரம் ஈடுபடுதுன்னா தூத்துக்குடியில ஒரு பிரச்சாரம் ஈடுபடும், கன்னியாகுமரியில ஒரு பிரச்சாரம் ஈடுபடும்.
அதனால இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கியை விட்டுறக்கூடாது, நம்மளும் அதை வாங்கணும்ன்ற முயற்சியில எடப்பாடி இறங்குறாரு. அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும்னு தெரியும். எஸ்டிபியும் அவங்க கூட்டணியில இருக்காங்க. கூட்டணியில இருக்கு. அதனால நீங்க அந்த ஒரு மாநாடு கூட நடத்தினாங்கல்ல, முஸ்லீம் மாநாடு ஒன்று எஸ்டிபிஐ வச்சு நடத்தி அந்த மாநாட்டுல போய் எடப்பாடி கலந்துட்டாரு. கடைசி 4-5 மாசங்கள்ல இஸ்லாமியர்கள் வாக்க வாங்குறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ எல்லா முயற்சிகளையும் அவர் போட்டிருக்காரு. அதுக்கு பலன் என்னன்றது நம்ம ரிசல்ட்ல தான் பார்க்கணும். அதாவது பிஜேபியோட பிரதான ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்தியா பொறுத்தவரை இந்த தேர்தலில் இந்துத்துவ மக்களுடைய ஓட்டு வாங்கிடலாம், இந்துக்களுடைய ஓட்டு வாங்கிடலாம் சொல்லி பிளான் பண்றாங்க. அது குறித்து இப்ப ராமர்கள் திறந்தாங்க. இப்ப இந்துக்கள் ஓரணில தர வாய்ப்பு இருக்கு சார், திரள வாய்ப்பு இருக்கா? ஏன்னா பிஜேபி அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க, ராமர்கள் விவகாரம் பல்வேறு விவகாரத்தை கையில் எடுத்திருக்காங்க. இப்ப இந்துக்கள் ஓட்டு பிஜேபி போகுமா, யாரு சார்? இந்துக்கள் ஓட்டு இப்போ பெரும்பாலும் பிஜேபிக்கு தான் போகுது. 2014 அவங்க ஓட்டு போட்டு ஒரு முறை ஆட்சிக்கு வர வச்சிட்டாங்க, 19லயும் போட்டாங்க. இப்ப நீங்க புதுசா பேசுறதுக்கு அவங்க கிட்ட எதுவுமே இல்லை. வளர்ச்சி அப்படின்லாம் பேச முடியாது. 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறாங்க, அவங்கள வேலை வாய்ப்பு கொடுக்கல, பண மதிப்பிழப்பு பண்ணியாச்சு, நீங்க விலைவாசி உயர்வு ஏறிடுச்சு, நிறைய டே டு டே பிரச்சனைகள் மக்களுக்கு. அது எல்லாருக்கும் தான் அந்த பிரச்சனை, தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இருக்க எல்லாருக்கும் தான் விலைவாசி உயருது. குஜராத்துக்கும் நல்லா இருக்கா, நம்ம மட்டும் விலைவாசி உயர்ந்துச்சுலாம் இல்ல, எல்லாருமே இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க. இதுல ஒரு மடைமாற்று முயற்சியா தான் அவங்க ராமர் கோயிலை காமிச்சு ஓட்டு வாங்கணும்னு ட்ரை பண்றாங்க. அந்த உத்தி வட நாட்டிலையும் இந்த பக்கம் வெஸ்ட்லயும் பலன் தரும், ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் பலன் தராது. ஆனா வட இந்திய ஊடகங்கள் எடுத்திருக்க கருத்து கணிப்புகள், மற்ற சில அமைப்புகள் எடுத்திருக்க கருத்து கணிப்புகள்லாம் வச்சு பார்க்கும்போது பிஜேபி இந்த முறையும் ஜெயிச்சிடும். ஆனா போன முறை ஜெயிச்ச அளவுக்கு ஜெயிக்காது. போன முறை இருந்ததை விட பிஜேபியுடைய வாக்குகள் கொஞ்சம் சரியும், ஆனாலும் அவங்க மேனேஜ் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. போன முறை இருந்ததை விட காங்கிரஸ் கூட்டணி வாக்குகள் கொஞ்சம் கூடும், ஆனா அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியாது. இதுதான் இன்னைக்கு கலை யதார்த்தம். இல்ல, உங்களுடைய கருத்து கணிப்படி மத்தியில பிஜேபி எத்தனை சீட்டு வரும் சார்? 280ல இருந்து அதிகபட்சம் 300 சீட்டு தொடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. 270ல தொடங்கி 300 வரைக்கும், 300க்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கா மாதிரி தெரியும். தமிழ்நாட்டுல சார், தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி உறுதியா 30 தொகுதி ஜெயிச்சோம். மிச்சம் இருக்கிற 9 தொகுதிகள்ல சௌமியா அன்புமணிக்கு வாய்ப்பு இருக்கு பாஜக கூட்டணியில, நைனா நாகேந்திரனுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. இவர்கள் 2 பேரை தவிர வேற யாருக்குமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அண்ணாமலை உட்பட. மிச்சம் இருக்கு, நீங்க 2 பேரும் ஜெயிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க, மிச்சம் ஒரு 7 தொகுதி இருக்கு. இந்த 7 தொகுதி திமுகவோ இல்ல அதிமுகவோ தான் ஜெயிக்க போகுது. அதுல அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமா இருக்க தொகுதின்னா கொங்கு சைட்ல ஒரு 4-5 தொகுதி இருக்கு. விருதுநகர் விஜயகாந்தோட பையன் நிக்கிறாரு, அந்த தொகுதியில எப்படி சார்? விருதுநகர்ல அது ரொம்ப குழப்பமான ஒரு தொகுதிங்க. அவர் மேல நிறைய சிம்பத்தி இருக்கு, அதனால அவருக்கு ஓட்டு, அவங்க கம்யூனிட்டி ஓட்டு இருக்கு, அதனால அவருக்கு ஓட்டு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க ஓட்டு நிறைய பிரியுது. கடந்த முறை இப்ப போட்டிக்கிட்ட மாணிக் தாகூர் சிட்டிங் எம்பியா இருக்காரு, அவர் மேல ஏகப்பட்ட எதிர்ப்பு இருக்கு. இந்த சொல்றேன், இந்த ஓட்டு பிரிகிறதுல கட்சிகளுக்கே அந்த தெளிவு இல்லை, யார் ஓட்டை யாரு பிரிக்கிறாங்கன்னு. இப்போ இவர் வாங்குற ஓட்டு, விஜய பிரபாகரன் வாங்குற ஓட்டு அரசுக்கு எதிரான ஓட்டு அவர் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, அதிருப்தி. இப்ப நீங்க மாணிக்கம் தாக்கூர் மேல அதிருப்தி இருக்க ஓட்டை வாங்குறாரு அப்படின்னா அது ஏடிஎம்கே கூட்டணிக்கு, பாஜக கூட்டணிக்கு போக வேண்டிய ஓட்டு. அப்ப அந்த ஓட்டை அவர் குறைக்கிறாரு. இப்படித்தான் அதை பார்க்கணும். அதனால இது ஸ்பிளிட் ஆகும். இந்த மாதிரி ஒரு 2-3 தொகுதி இருக்கு, யார் ஓட்டை யார் உடைப்பாங்கன்னே தெரியாது, ரிசல்ட் எங்க போகும்னே தெரியாது. அதை பார்க்கும்போது அந்த தொகுதியில இப்ப வரைக்கும் நம்ம விசாரிச்சதுல இந்த ஓட்டெல்லாம் பிரியறதுல மாணிக்கம் தாக்கூருக்கு தான் வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலா இருக்கு. அது எந்த நிமிஷம் வேணாலும் இந்த மாதிரி ஒரு 2-3 தொகுதி இருக்கு, ரிசல்ட் எப்படி வேணாலும் மாறும் அப்படின்ற தொகுதி. வேலூர் அந்த மாதிரி ஒரு தொகுதி தான். வேலூர்ல அலிகேஷன் இருக்கு. வேலூர்ல ஏசி சண்முகம் நல்லா ஒர்க் பண்றாரு, அவர் பணமும் செலவு பண்றாரு, அவர் நிறைய ஓட்டு வாங்குவார். ஆனா ஜெயிக்கிற அளவுக்கு வாங்குவாரான்றது தெரியல. நீங்க இந்த லிமிட்டை தாண்டினாலும் ஜெயிக்க முடியும்னு வச்சுக்கலாம். இவ்வளவு தூரம் போய் நின்றுட்டாலும் தோல்விதான் கண்டிப்பா. இவ்வளவு தூரம் ஒரு ஓட்டு தோத்தாலும் தோல்விதான். அப்ப இவ்வளவு தூரம் போறதுக்கு அவருக்கு அவ்வளவு ஓட்டு கிடைக்குது இல்ல, அந்த ஓட்டுலாம் யாருடைய ஓட்டு, கதிரானந்துக்கு எதிரான ஓட்டா அப்படின்னு பார்த்து, அப்படி அந்த மாதிரி ஓட்டா இருந்தா அப்ப கதிரானந்துக்கு வேண்டிய ஓட்டு இவருக்கு போயிடுது. அப்ப இவங்க 2 பேரும் சண்டையில பசுபதி ஜெயிச்சுடுவார், ஏடிஎம்கே கேண்டிடேட். சரிங்களா? இவர் அந்த அளவுக்கு வாங்கல, கொஞ்சமா தான் வாங்குறாரு அப்படின்னா எதிர்கூட்டு பெருசா பிரியாத போது அப்ப கதிரானந்த் அங்க இஸ்லாமியர்கள் ஓட்டு இருக்கு, அந்த வாணியம்பாடி சைட்ல தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த ஓட்டு அந்த கூட்டணி அரித்மெட்டிக்கை வச்சுக்கிட்டு கதிரானந்த் ஜெயிச்சுருவாரு. இந்த மாதிரி ஓட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் பிரியும், அது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்ல முடியாத தொகுதியும் 2-3 தொகுதி இருக்கு. இந்த மாதிரி அந்த தொகுதிகள் எல்லாருமே யார் வேணாலும் ஜெயிக்கலாம். இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும்
இந்த வெற்றி தோல்வி வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் பாதிக்குமா அப்படி சார்? அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி. கட்சிகளுடைய பேரம் பேசுற தன்மையை இது வந்து அஃபெக்ட் பண்ணும், உருவாக்கும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க தேமுதிக எடுத்துக்கங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 தொகுதியில நிக்கிறாங்கன்னா எங்கேயுமே ஜெயிக்கல, இல்ல ஒரு 3 தொகுதியில டெபாசிட்டே வாங்கல. இப்ப விஜயபிரபா மட்டும் டெபாசிட் வாங்கிக்கிறேன், வேற யாருமே டெபாசிட்டே வாங்கல வச்சுக்கோங்க. 26ல அவங்க எவ்வளவு வலிமையா போய் கூட்டணி பேச முடியும், என்ன பேரம் பேச முடியும்? அவங்களுடைய பேர வலிமையை அது குறைச்சிடும். இப்ப எடப்பாடி என்ன பெர்ஃபார்ம் பண்றான்னு பார்க்கணும். இது ஜெயிக்கலனா கூட அவருக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்க மத்தியிலும் இல்ல, மாநிலத்திலயும் இல்ல, 2 பேரும் சேர்ந்து எங்களை வந்து ஃப்ரீயா வேலை செய்ய விடாம தோற்கடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், காரணம் சொல்லலாம். ஆனா நம்ம ஜெயிக்கிறது தோற்கிறதா தாண்டி எத்தனை இடத்துல அதிமுக 2ஆம் இடம் வந்துச்சு, எத்தனை இடத்துல அதிமுக விட பிஜேபி மேல வந்துருச்சு. இப்ப அண்ணாமலை சொல்றாரு நாங்க அழிச்சிட்டு வந்த கட்சின்னு. அப்போ அவர் சொல்ற மாதிரியே ஒருவேளை பிஜேபி 2ஆம் இடத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 இடத்துல. அப்ப என்ன சொல்லுவாங்க பாருங்க, நீங்க அவ்வளவு பெரிய கட்சின்னு சொன்னீங்க, 10 இடத்துல நாங்க வந்து உங்களை விட 30,000 ஓட்டு ஜாஸ்தி வாங்கியிருக்கோம், 50,000 ஓட்டு ஜாஸ்தி வாங்கியிருக்கோம்னு சொல்லுவாங்க. அவர் இன்னொரு என்ன சொல்றாரு, டிடிவி கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு, ஓபிஎஸ் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு, அவங்க 2 பேரும் ஜெயிச்ச பிறகு அதிமுக அவர்கள் கைக்கு போயிடும்னு சொல்றாரு. இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இது வந்து வெறும் ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றதோட நின்றுடாது. அதுக்கு பின்னாடி லேயர் லேயரா நிறைய வேலைகள் இருக்கு. இப்போ ஒரு தொகுதியில ஒருத்தர் தோத்துறான்னு வச்சுக்கோங்க, அதிமுகல படுதோல்வி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்க முக்கிய முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் கட்சிக்குள்ள வந்து அடுத்து எப்படி பொறுப்பு கேட்க முடியும்? உங்களை நம்பி கொடுத்த ஒரு வேலையை நீங்க வந்து அங்க இவ்வளவு மோசமா நம்ம கட்சி தோத்துருக்கு, நீங்க வேலையே பார்க்கல. இப்போ கேசி வீரமணி இருக்காரு, கேசி வீரமணி வேலூர்ல, இப்ப நீங்க கதிரானந்திக்கு ஏசி நல்லா பெர்ஃபார்ம் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கதிரானந்தி மறுபடியும் ஜெயிச்சிட்டாரு. இவரு நீங்க எந்த வச்சுக்கிட்டு போய் எந்த அடிப்படையில எடப்பாடிட்டு போய் எனக்கு அடுத்து இந்த இதெல்லாம் கொடுங்க, இந்த பொறுப்பெல்லாம் கொடுங்க, இந்த தொகுதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் சொல்ற ஆளை கேண்டிடேட் கொடுங்கன்னா எப்படி கேட்க முடியும்? அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அந்த ஏரியாவோட அமைச்சர்னு. புதுக்கோட்டைன்னா புதுக்கோட்டையில இப்ப இவர் இருக்காருன்னா 2 அமைச்சர் இருக்காரு, இப்போ நீங்க ஜூனியர்ஸை கூட விட்டுருங்க, சீனியர் அமைச்சர்களுக்கு இந்த தார்மீக பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்ம தொகுதியில நம்ம டெபாசிட்டே வாங்கல, ரொம்ப கம்மியா வாங்கிட்டோம், ரொம்ப அசிங்கமா போச்சுன்னு. அது அவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட அரசியல் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதனால இதெல்லாம் பார்த்துதான் வேலை செய்வாங்க. இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னாடியே நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. கிட்டத்தட்ட 75 லட்சம் வாக்குகள் வந்து அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 75 லட்சம் வாக்குகளும் யாருக்கு போகுது சார்? அதுல ஏற்பட குளறுபடி இருக்கு. அவர் வந்து தனிப்பட்ட முறையில இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா சொல்லுங்க. ஆனா விஜய் எதுக்காக வராரு? மாற்றம் கொண்டு வரேன், தமிழ்நாட்டுல ஒரு தேவை இருக்கு அப்படின்னு வராரு. எப்ப வராரு? அடுத்து நான் இப்ப இது முடிச்சுட்டு வரப்போறேன், இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஆட்சியில யார் இருக்காங்க? திமுக கூட்டணி ஆட்சியில இருக்கு. அப்போ ஒரு கூட்டணி மேல திருப்தி இருந்தா ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்க வேணாம்ல. கண்டிப்பா. அப்ப நீங்க கரண்ட்ல யார் இருக்காங்களோ அவங்க எதிர்த்தாலும் நீங்க வரீங்க. அப்ப பிஜேபி திமுக எல்லாம் எதிர்த்துதான் நீங்க வரீங்க. அப்ப வரும்போது அவன் என்ன நினைச்சுப்பான், அவர் எதுவுமே சொல்லனா கூட திமுகவுக்கு எதிராக தான் அவரு களத்துக்கே வராரு, அப்ப நம்ம வந்து திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடணும்னு அவனா நினைச்சுப்பான். இவர் எதுவும் சொல்ல. சோ அவங்கவுங்க அங்க முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். இப்ப வரைக்கும் அவங்க வந்து யாருக்கோ நீங்க இங்க ஓட்டு போடுங்க, இந்த கூட்டணியை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. அதனால இந்த ஓட்டு எங்க போகும்னு தெரியாது. ஒட்டுமொத்தமா எங்க போகும் நீங்க போதே பாத்தீங்கன்னா மதவாதத்துக்கு எதிராக நீங்க வந்து நிக்கணும் அப்படின்னா பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்காரு சார். அப்ப அதுவே குளறுபடி தானே இருக்கு. நீங்க மதவாதத்துக்கு எதிராக நிக்கணும்னு சொல்றீங்க. திமுக ஒரு தொகுதி திமுக நிக்குது, பிஜேபி நிக்குது, ஏடிஎம்கே நிக்குது. அப்ப நீங்க எங்க போய் ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லுங்க. மதவாதத்துக்கு எதிராக இருக்கணும். திமுக என்ன சொல்லுது? மதவாதத்துக்கு எதிராக நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அப்பதான் பிஜேபி வராம நாங்க பாத்துக்கிறோம்னா மதவாதத்துக்கு எதிராக இருக்கணும் திமுக ஓட்டு போட்டுருவீங்களா? இல்ல திமுகவுக்கு எதிராக தான் நம்ம தலைவர் கட்சியை ஆரம்பிக்கிறாரு, அப்ப மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. 26 நம்ம ஆட்சிக்கு வரணும்னா நீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்க. அப்ப 26 நீங்க ஆட்சிக்கு வரணும்னு அர்த்தம் திமுக 26 ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு தான் அர்த்தம். 2 பேரும் வர முடியாதுல்ல. அப்போ நம்ம திமுக கதையை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா முடிக்கணும்னு நினைச்சு திமுக எதிராக ஓட்டு போடுவோம்னா எப்படி ஓட்டு போடுவோம்? நமக்கே ஒரு குழப்பம் இருக்கும் போது விஜய் ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு குழப்பம்? அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன தோணுதோ, இப்ப விஜய் கட்சியை ஆரம்பிக்கலாம் கூட அவங்க இவ்வளவு வருஷம் ஓட்டு போட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த தொகுதியில வேட்பாளர்களை சீர்தூக்கி பார்த்து அவங்களுக்கு என்ன முடிவு வருதோ அங்க ஓட்டு போடுவாங்க. ஆனா விஜய் தரப்பு நிர்பந்திக்கப்படுது, நீங்க யாருக்காவது ஆதரவு தெரிவிச்சுதான் ஆகணும், இல்லைன்னா 2020 சட்டமன்ற தேர்தல் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா சார்? அது தெரியாது. அது வந்து ஏசியம். நீங்க வந்து அவருக்கு எந்த நிர்பந்தம் எல்லாம் இருக்கு, அவர் என்ன பண்ண போறாருன்றது நமக்கு எப்படி தெரியும்? தொடர்ச்சியா சந்திப்போம் சார். மிக்க நன்றி. நன்றி.
குழந்தைங்க எல்லாத்துக்கும் அம்மா மினி கிளினிக்ல இலவசமா வைத்தியம் பார்த்துட்டு இருந்தோம். ஏன் அம்மா மினி கிளினிக்க மூடுனீங்க? வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு.